strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அட் லீட்ஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு பர்டிகுலர் இம்பார்ட்டன்ட் மேட்ச்ல இங்கிலாந்து 5 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல சூப்பரா வின் பண்ணிட்டாங்க. அண்ட் அவங்களோட செகண்ட் ஹையஸ்ட் சக்சஸ்ஃபுல் சேஸ் இன் டெஸ்ட் கிரிக்கெட்டும் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் சேஸும் பாத்தீங்கன்னா இந்தியாவோட தான் பண்ணிருப்பாங்க எக்பாஸ்டன்ல. ஸோ அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணிருக்காங்க தான் சொல்ல முடியும். ஃபேன்டாஸ்டிக்கா விளையாடுனாங்க. நம்ம வந்து அந்த பேஸ் பால்னு ஒரு தியரி சொல்லுவோம்ல இங்கிலாந்து விளையாடும் போது, ஆக்சுவலா அந்த மாதிரி அவங்க விளையாடல. டே 5 ரொம்ப கால்குலேட்டிவா தான் அவங்க இந்த சேஸை ஆக்சுவலா அப்ரோச் பண்ணி போனாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலா இந்த ஒரு இங்கிலாந்து விக்டரியை வந்து பாத்தீங்கன்னா நானுமே ஆக்சுவலா என்ஜாய் பண்ணேன். என்னதான் நான் ஒரு இந்தியன் ஃபேனா இருந்தாலுமே இந்த வே இங்கிலாந்து இந்த சேஸை கொண்டு போன விதத்தை பார்க்கும்போது எனக்கு சூப்பரா பிடிச்சிருந்ததுங்க. அதாவது கொஞ்சம் மெச்சூரிட்டி இருந்தது. எந்த டைம்ல அட்டாக் பண்ணணும், எந்த டைம்ல டிஃபென்சிவா ஆடணும், எந்த பர்டிகுலர் போலர்ஸை டார்கெட் பண்ணணும்ன்ற ஒரு விஷயத்தெல்லாம் ரொம்ப கிளியர் கட்டா இருந்தாங்க எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே. நான் சொல்லி ஆகணும், மேபி ஒரு 1 or 2 பேட்ஸ்மேன் சிங்கிள் டிஜிட் ஸ்கோர்ல அவுட் ஆயிருக்கலாம். பட் பெர்ஃபார்ம் பண்ண பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா போலர்ஸ்க்குமே ஒரு ஸ்கெட்ச் போட்டு தான் வந்து இறங்கி விளையாடினாங்க. அது மட்டும் கிளியர் கட்டா தெரிஞ்சது. ஸோ இங்கிலாந்து டிசர்வ் டு வின் திஸ் பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச். அதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு கிரெடிட் கொடுக்கணும். இந்தியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. பட் டே 5 வரைக்கும் கிரிக்கெட் போச்சு. டே 5ல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து டாமினேட் பண்ணிருக்கலாம். ஆனா மேஜர் ஆஃப் த டெஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வேர் இன் குட் பொசிஷன். புரியுதா உங்களுக்கு? பட் சில எரர்ஸ் பண்ணாங்க. அதனாலதான் இந்த பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச் அவங்க தோத்துட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். அதெல்லாம் பத்தி நம்ம கிளியர் கட்டா டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல இங்கிலாந்தோட இந்த ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸை பத்தி கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும். மக்களே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டே 4 எண்டில் அந்த ஒரு குரூஷியல் 6 overs நல்லா சர்வை பண்ணாங்க. போத் கிராலி ஆஸ் வெல் அஸ் டக்கெட் 21 runs and 6 overs. எந்த விக்கெட்டும் விடல. ஏன்னா ஏதாவது ஒரு விக்கெட் விட்டு இருந்தா கூட இங்கிலாந்து would have been under pressure when they enter into day 5. புரியுதா உங்களுக்கு? சோ டே 5ல மழை வரும் அதெல்லாம் பயங்கரமா சொன்னாங்க. நடுவுல வந்துச்சு, ஆனா அது ஒரு பெரிய ஃபேக்டரா வந்து அமையல. மழை வரட்டும் மழை வராம போட்டோம், அது பிரச்சனை இல்லை. எண்ட் ஆஃப் தி டே நம்மளுக்கு ரிசல்ட் வேணும். அது யார் வேணா வின் பண்ணட்டும். ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வரதான் இன்னுமே இந்த ஒரு பர்டிகுலர் ஃபார்மெட் மேல மேல போயிட்டு இருக்கும்ன்றத நான் ஒரு விஷயத்த கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அந்த வகையில நம்மளுக்கு ரிசல்ட் கிடைச்சிருச்சு. இங்கிலாந்து வின் பண்ணிட்டாங்க. சோ என்ன இங்கிலாந்து ஆக்சுவலா சூப்பரா ஒரு விஷயம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டே 5 அந்த இனிஷியல் 1 hour நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல கூட சொல்லியிருப்பேன், ஷார்ட்ஸ்ல கூட சொல்லியிருப்பேன். அந்த 1 hour வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து சர்வை பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணிடுவாங்கன்ற ஒரு விஷயத்த கிளியர் கட்டா நானே சொல்லியிருப்பேன். நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த 1 hour தான் பால் லைட்டா அலையும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிச்சு பிளாட் பிச்சுன்றதுனால நீங்க ஈஸியா வந்து விளையாடலாம் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல. எக்ஸாக்ட்லி போத் டக்கெட் ஆஸ் வெல் அஸ் கிராலி அந்த ஒரு 1 hour வந்து பாத்தீங்கன்னா கேர்ஃபுல்லா விளையாடினாங்க. ஏன்னா அந்த 1 hourல வந்து சிராஜும் சரி பும்ராவும் சரி ஃபேன்டாஸ்டிக்கா போட்டாங்க. அவங்களுக்கு லக் இல்ல, நிறைய பீட்டன் ஆச்சு, நிறைய விஷயங்கள்லாம் ஆச்சு. பட் அதை எப்படியோ சர்வை ஆகிட்டாங்க. அந்த 1 hour சர்வை ஆனோடனே அடுத்த 1 hour கொஞ்சம் பிரிஸ்கா ஆடினாங்க. ஃபர்ஸ்ட் செஷன் விக்கெட்டே விடல. அப்பவே எனக்கு தெரியும் இது இங்கிலாந்து கையில தான் அந்த மேட்ச் இருக்குன்னு. ஏன்னா நீங்க விக்கெட்டே விடாம ஃபர்ஸ்ட் செஷன் விளையாடும் போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஓகேங்களா? செகண்ட் செஷன்ல கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா டாமினேட் பண்ணிட்டாங்க. சோ பேஸ் பால்ன்ற ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா மேபி பென் டக்கெட் ஃபர்ஸ்ட் செஷனுக்கு அப்புறம் விளையாடி இருக்கலாம். ஆனா அவரை சுத்தி மற்ற பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே ரொம்ப சென்சிபிளா விளையாடினாங்க தான் சொல்ல முடியும். கிராலியோட அந்த ஒரு நாக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, சென்சிபிளா இருந்துச்சு. பென் டக்கெட் ஒரு ரெண்டுல வந்து வேற லெவல்ல விளையாடிட்டு இருந்தாரு. த வே அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா ஆடின விதத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஜஸ்பிரீத் பும்ரா போடும் போது ஒரு கிளியர் கட் ஐடியாவோட விளையாடுறாருன்ற மாதிரி தோணுது. அவர் கூட ஒரு இன்டர்வியூல சொன்னாரு இந்த மேட்ச் முடிச்சுட்டு, அது மாதிரி நான் ஆல்ரெடி ஜஸ்பிரீத் பும்ரா 5 டெஸ்ட் மேட்ச் இந்தியாவில் ஆடி இருக்கேன். அதனால என்ன மாதிரி ஜஸ்பிரீத் பும்ரா போடுவாரு, அவரோட லைன் அண்ட் லென்ஸ் என்ன, அவரோட ஸ்ட்ரென்த்ஸ் என்னன்ற ஒரு ஐடியா எனக்கு இருக்கு. சோ அவரு பார்த்து பயப்படணும்னு எனக்கு அவசியம் இல்லைன்ற மாதிரிலாம் ஆஸ் யூசுவல் பென் டக்கெட் கொஞ்சம் வாய் விடுவாருன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற விஷயம். பட் ஆனா ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரியுது, என்னன்னா அவர் கிளியரா இருக்காரு. பும்ராவோட ஸ்ட்ரென்த், பும்ராவோட லைன் அண்ட் லென்த் எப்படி போடுவாருன்ற ஒரு விஷயத்துல அவர் கிளியரா இருக்காரு. அதை ஒரு விஷயம் அவர் சொன்னாரு. ஃபேன்டாஸ்டிக் நாக் 149. த வே அவர் ரவீந்திர ஜடேஜாவும் அட்டாக் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த ரஃப்ல போடும் போதெல்லாம் அந்த ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடினாரு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப குரூஷியலா இருந்தது. அந்த ரிவர்ஸ் ஸ்வீப்பா ஆடி ஆடி என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா ஜடேஜாவை செட்டிலே ஆக விடல. ஆக்சுவலா பென் டக்கெட் தான் உண்மையான ஒரு விஷயம். அந்த பென் டக்கெட்டோட அந்த 149 இன்னிங்ஸ் தாங்க ஆக்சுவலா இங்கிலாண்டை மெயினா வின் பண்ண வச்சுது. ஏன்னா மேபி அவர் அந்த ஒரு கேட்ச் ஒன்று விட்டாரு பாத்தீங்களா ஜெய்ஸ்வால் மறுபடியும், அப்போ பிடிச்சிருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா மேபி இந்தியாவுக்கு அந்த வின் பண்ண சான்சஸ் கிடைக்கலாம். ஓகேங்களா? அது ஒரு இம்பார்ட்டன்ட் கேட்ச் மறுபடியும் ஜெய்ஸ்வால் விட்டாரு. இதெல்லாம் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ அந்த 149 வாஸ் சோ குரூஷியல், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் நான் சொன்ன பாத்தீங்களா அவரை சுத்தி விளையாடின பிளேயர்ஸ், ஓலிபோப் வேணா அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல சீப்பா அவுட் ஆயிருக்கலாம். பட் ஜோ ரூட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சாரு. என்னைக்குமே ஒரு விஷயம் இருக்குங்க, இப்போ நம்ம வந்து கிரிக்கெட்டை ரெகுலரா ஃபாலோ பண்றோம். ஓகேங்களா? இங்கிலாந்து கிரிக்கெட் எப்படி இதுக்கு முன்னாடி விளையாடிட்டு இருக்காங்க, நம்ம இந்தியா மேட்சஸ் மட்டுமே பார்த்துருந்தோம்னா நான் வந்து பயாஸ்டா உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன் இந்தியா தான் வின் பண்ண போகுது, இங்கிலாண்டை பொட்டலாம் பண்ணிடும் அப்படின்றத நான் அப்ரைட்டா அப்படியே சொல்லிடுவேன் பயாஸ்டா. பட் நம்ம எல்லா கிரிக்கெட்டையும் எல்லா டைப் ஆஃப் மேட்சஸும் நம்ம பாக்குறோம், மொத்த கண்ட்ரி விளையாடுற மேட்சஸும் நம்ம பாக்குறோம். அப்படின்னும் போது நம்மளுக்கு நல்லா தெரியும் பென் டக்கெட்லாம் ஃபார்ம்ல இருக்காரு. கிராலி வந்து அவர் ஹோம் கண்டிஷன்ஸ் நல்லா விளையாடுவாரு. ஜோ ரூட் எல்லா கண்டிஷன்ஸுமே நல்லா விளையாடக்கூடிய ஒரு தரமான பிளேயர். ஜோ ரூட் இஸ் த நம்பர் 1 டெஸ்ட் பிளேயர் இன்னைக்கு. நீங்க வந்து ஃபேப் 4ல யார் நம்பர் 1 கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா ஜோ ரூட் தான். டெண்டுல்கரோட
அந்த டோட்டல் ரன்ஸ் ரெக்கார்ட் அவர் பீட் பண்ண போறாருங்க. அந்த லெவலுக்கு அவர் விளையாடிட்டு இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜோ ரூட்லாம் ஒன்னும் வேலைக்கு மாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கிரிக்கெட் ஃபாலோ பண்றவங்களுக்கும் கிரிக்கெட்டை பத்தி நல்லா தெரிஞ்சவங்களுக்கும் அப்படி நம்ம பேசவே மாட்டாங்க, நம்மளும் அப்படி பேச போறது இல்லை. அந்த ஒரு வகையில தான் ஜோ ரூட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஒரு எண்ட்ல ஸ்டே பண்ணிட்டாரு. ஓகேங்களா? ஏன்னா ஜோ ரூட் மட்டும் ஒரு லோ ஸ்கோர் அடிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல, கண்டிப்பா இங்கிலாந்து கொஞ்சம் ஸ்டம்பிள் ஆயிருப்பாங்க. அவர் வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் ஆக்சுவலா கொடுத்தாரு. ஒரு எண்ட்ல அவர் அப்படியே ஸ்டே பண்ணிட்டாரு. அதனாலதான் டக்கெட்னால கண்டினியூஸா அடிக்க முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் பார்ட்னர்ஷிப். ரூட்டும் சரி ஸ்டோக்ஸும் கொஞ்சம் கேமை டீப்பா எடுத்துட்டு போனாங்க. ஸ்டோக்ஸ் அவுட் ஆயிட்டாலுமே 80 ரன் அடிக்கணும். ஓகேங்களா? 80 ரன்ன்றதும் ஒரு பெரிய ஸ்கோர் தான் அந்த ஒரு ப்ரெஷர்ல டே 5 போது. அப்போ ஜோ ரூட் வழக்கம் போல அவர் எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சாரு. ஜேமி ஸ்மித் வந்து விளையாடின விதம்லாம் பார்க்கும்போது அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தது. ஏன்னா நான் என்ன நினைச்சேன்னா, ஓகே இவங்க எல்லாம் பேஸ்பால் தான் ஆட போறாங்க, வந்து இறங்கி அடிக்க போறாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் பென் டக்கெட் தவிர, பென் டக்கெட் கூட அந்த ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் செஷன்ல எவ்வளவு மெச்சூர்டா ஆனாரு பாருங்க, அந்த கண்டிஷன்ஸை சர்வே பண்ணாரு. அந்த ஒரு நாக்கை தவிர மற்றவங்க எல்லாருமே சூப்பரா சேஸ கால்குலேட்டிவா விளையாடினாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சும்மா வந்து பேஸ்பால் வரும் சுத்தி கித்தி அவுட் ஆயிட்டு போயிருந்தா கூட என்னடா ஆடுறீங்க, ஈவன் வின் பண்ணியிருந்தா கூட பட்டா பாக்கியம் விட்டா லேகியன்னு சொல்லலாம். ஆனா இப்போ விளையாடுற இங்கிலாந்து வந்து அப்படி எனக்கு தோணல. தே மைட் பிளே பேஸ்பால் இன் சர்டன் சிச்சுவேஷன்ஸ், பட் கொஞ்சம் சென்சிபிளாவும் இப்போ விளையாடுறாங்க. ஏன்னா கொஞ்சம் சென்சிபிளா இல்லாம விளையாடிலாம் நான் பார்த்திருக்கேன் ஆஷஸ்ல எல்லாம். ஓகேங்களா? ஸோ ஹியூஜ் கிரெடிட் டு இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் அண்ட் கோச் பிரெண்டன் மெக்குலம். அவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க இந்த ஒரு விக்டரி, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் செகண்ட் டெஸ்ட் மேட்ச்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சரும் ஃபிட் ஆகி வந்துருவாரு. ஸோ அவங்களோட போலிங் அட்டாக் இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆக போகுது. ஆல் குட் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் ஃபார் இங்கிலாந்து டெஸ்ட் டீம். அதுல எந்த டவுட்டுமே இல்லை. இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் பக்கம் வருவோம். நான் சிம்பிளா ஃபியூ திங்ஸ் சொல்லிடுறேன். இந்தியா தோத்த ரீசன், நீங்க ஒரு டெஸ்ட் மேட்ச்ல 8-9 கேட்ச் எல்லாம் விட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. அதுவும் செட்டான பேட்ஸ்மேன்ஸ். ஏன்னா போப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் அரௌண்ட் ஒரு 60 years 50 years இருக்கும்போது கேட்ச் விட்டாங்களே, அப்போ அவர் ஒரு 100 அடிச்சிட்டாரு. ஹாரி ப்ரூக் வந்து பாத்தீங்கன்னா 0ல இருக்கும் போது ஒரு நோ பால் வேற போட்டாரு. ஜஸ்பிரீத் பும்ரா, அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால் மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்ச்ல 4 கேட்சோ நோ விட்டுருக்காரு. அண்ட் பண்டோட விக்கெட் கீப்பிங்கும் ரொம்ப ஆர்டினரியா இருந்தது. ஒரு சில கேச்சஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துருக்கலாம். அதாவது விக்கெட் கீப்பிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வைஸ் இன்னைக்கு வைஸ் பாத்தீங்கன்னா அந்த கேச்சஸ் எல்லாம் எடுத்துருவாங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. இந்தியாவோட கிரவுண்ட் ஃபீல்டிங்கும் புவரா இருந்துச்சு. இது ஒரு மேஜரான ஒரு ரீசன். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்தியாவோட லோவர் ஆர்டர் பேட்டிங். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு தவறு செஞ்சிட்டீங்க. ஓகே, லாஸ்ட் 6 விக்கெட்ஸ் வந்து 45 ரன் 46 ரன்ல போயிடுச்சு. செகண்ட் இன்னிங்ஸ் ஆடும் போது அதே தவறை பண்ணக்கூடாதுன்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இன்டர்நேஷனல் டீமுக்கு அழகு. ஆனா அதே மிஸ்டேக்கே திருப்பி நீங்க ரெப்ளிகேட் பண்ணும்போது என்ன தோணுதுன்னா, அப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நடந்த அந்த கொலாப்ஸ ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கலையோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. கண்டிப்பா கொஞ்சம் பார்த்து ஆடி இருக்கணும். இது 2 விதமா சொல்லலாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு பி சோ ஹார்ஷ். ஏன்னா ஒரு பக்கம் ரிஷப் பண்ட் பேக் டு பேக் 100s வேற லெவல்ல விளாண்டாரு. அதெல்லாம் பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நீங்க பாத்திருப்பீங்க. பட் ஸ்டில் எனக்கு என்ன தோணுச்சுனால, பண்டோட கேம் அதுவா இருந்தாலுமே கேம் இன்னுமே கொஞ்சம் டீப்பா எடுத்துட்டு போயிட்டு ஒரு 450 460 ரன் கிட்டத்தட்ட லீட கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கேம் வந்து டோட்டலா நம்ம இங்கிலாந்து பக்கத்துல இருந்து பறிச்சிருப்போம். மேபி இது ஒரு டிரா கூட இருக்கலாம். இல்ல இங்கிலாந்துக்குமே பாத்தீங்கன்னா இதுக்கு மேல அவங்க புஷ் பண்ணும்போது இன்னுமே விக்கெட்ஸ் விட்டுருக்கலாம். சோ கண்டிப்பா அதுக்கு காரணம் செட்டான பேட்ஸ்மேன்ஸும் கொஞ்சம் நேரம் ப்ரொலாங் பண்ணிருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்தியாவோட லோவர் ஆர்டர் பேட்டிங் போரா இருக்குன்னு. சோ நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, மேபி ஒரு கேஎல் ராகுல், ஒரு ரிஷப் பண்ட், மேபி கேஎல் ராகுல் கூட வந்து பாத்தீங்கன்னா அன்லக்கி அந்த ஒரு இன்சைட் எட்ஜ் அவுட். ரிஷப் பண்ட் தூக்கி அடிச்சு அவுட் ஆயிட்டு தான் போனாரு. ஓகேங்களா? மேபி அவர் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு மேபி ஒரு 30-40 ரன்ஸ் ஆட் அப் பண்ணிருக்கலாம். ஏன்னா டைம் நிறைய இருந்தது இந்தியாவுக்கு ஆக்சுவலா. மேபி அது ஒரு சின்ன காரணமா இருக்கலாம். இப்போ மேஜரா வந்து இந்தியா தோத்த காரணம் எடுத்துக்கிட்டா கேச்சஸ் டிராப் பண்ணது, இந்தியாவோட லோவர் பேட்டிங்கோட புவர் பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் முக்கியமா இந்தியாவோட போலிங். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஜஸ்பிரீத் பும்ரா ஃபேண்டாஸ்டிக்கா போட்டு 5 விக்கெட் எடுத்தாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல லிட்டரலி லுக் டயர்ட். அது கொஞ்சம் வருத்தமா இருந்தது பார்க்கும்போது. ரொம்ப டயர்டா இருந்தாரு. ஹி வாஸ் நாட் போலிங் அட் இஸ் பெஸ்ட். பும்ராவே விக்கெட் எடுக்கலன்னும் போது நீங்க எங்கடா எடுக்க போறீங்கன்ற ஒரு தாட் நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கும். கரெக்டா? அவரும் ஒரு ஹியூமன் பீயிங் தான். சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு இன்னிங்ஸ்ல அவரும் விக்கெட் எடுக்காம போகலாம். ஓகே, அவரை கிரிட்டிசைஸ் பண்ணிடலாம் ஈஸியா. முக்கியமான மேட்ச்ல நீ எடுக்கல பத்தியா விக்கெட். எனக்குமே கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா தான் இருந்தது பும்ராவோட ஸ்பெல். அந்த ஒரு வேணாம் இல்லையே, எப்பவும் ஒரு ஃபயரோட போடுவாரு, அது மிஸ் ஆச்சேன்னு. இட் ஹேப்பன்ஸ். அதான் ஓவர் ஒர்க் லோடு போக போக பாத்தீங்கன்னா அது நடக்கும். ஸோ கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ற பும்ராக்கு ஏதாவது ஒரு மேட்ச், ஏதாவது ஒரு இன்னிங்ஸ் விக்கெட் எடுக்காம போறது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். ஏன்னா அவரும் ஹியூமன் பீயிங். நான் மறுபடியும் சொல்றேன், அன்பார்ச்சுனேட்லி பிரசித் கிருஷ்ணாவோட போலிங் ஒர்க் அவுட் ஆகலைங்க. நிஜமா சிராஜ் கூட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு போடல, கொஞ்சம் போரா போட்டார். ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஹி ட்ரைட் இஸ் பெஸ்ட். ஆனா லக்கு தான் இல்ல. ஏன்னா ஜெய்ஸ்வால் அந்த கேட்ச் விட்டாரா டக்கெட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய க்ளோஸ் கால்ஸ், ஸ்லிப்புக்கு முன்னாடி பிச் ஆகிட்டு போச்சு பால். அதே மாதிரி நிறைய பீட்டனு, அதெல்லாம் ஈஸியா நிக்க வாங்கியிருக்கலாம். ரொம்ப அன்லக்கியா இருந்தாரு. ஆக்சுவலா சிராஜ் கேவ் இஸ் பெஸ்ட், அதான் சொல்ல முடியும். நான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சரியா போடல, செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லா போட்டாரு. அவருக்கு அந்த லக் இல்ல, அதை நம்ம உண்மையா சொல்லிதான் ஆகணும். சோ ப்ராபப்லி இந்த செகண்ட் டெஸ்ட் மேட்ச்க்குள்ள போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா எந்த பவுலர் இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா சிராஜ் நான் சொல்லுவேன். விக்கெட்ஸ் எடுக்கலனாலும் அட்லீஸ்ட் யூ வில் பி இன் தட் மோட். ஓகே நம்ம நல்லா போட்டோம், பட் ஆனா நம்மளுக்கு விக்கெட் கிடைக்கல அப்படின்ற மாதிரி.
பிரசித் கிருஷ்ணா வாஸ் டெரிபிள்ங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நான் ஒரு சின்ன ஒரு விஷயத்துல அப்ரிஷியேட் பண்ண வரேன். ஒரு பவுன்சர் டாக்டிக்ஸ் போட்டு ஒரு பிளானோட 3 விக்கெட் எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் பாத்தீங்கன்னா 6 ரன்ஸ் மேல கொடுத்திருந்தாரு ரன்ஸ். சரி ஏதோ ஒரு இன்னிங்ஸ்ல அப்படி பண்றாரு அப்படின்னு பார்த்தா செகண்ட் இன்னிங்ஸ்லயும் பாத்தீங்கன்னா அதே ரன் ரேட்டை மெயின்டைன் பண்றாரு. எக்கனாமி ரேட்டு டெஸ்ட் கிரிக்கெட்ல உனக்கு 6 ரன்ஸ் எல்லாம் ஒரு பவுலர் கொடுக்குறான்னா எனக்கு தெரிஞ்ச இதுக்கு மேல டெஸ்ட் கிரிக்கெட்ல அந்த பவுலர் கண்டினியூ பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நீங்க 6 ரன்ஸ் எல்லாம் கன்சிட் பண்ண முடியாதுங்க. ஏன்னா ஆக்சுவலா இங்கிலாந்து பேஸ்பால் கூட ஆடல. ஒரு ஓவர்லயும் ஒரு 4 கன்ஃபார்மா போகுது பிரசித் கிருஷ்ணாவோட போலிங்ல. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா 6 பாலுமே அவர் அந்த ஒரு பர்டிகுலர் லைன்ல போடுறது இல்ல. டெஸ்ட் கிரிக்கெட்னா என்ன அர்த்தம்? ஒரு போலர் இப்ப நீங்க ஏசலோடு கீழே பால கொடுக்குறீங்க. இங்கிலாண்டே எடுத்துக்கோங்களேன், பிரைடன் கார்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெல் எப்படி போட்டாரு, ஏன் சிராஜே எடுத்துக்கோங்களேன். இந்த மேட்ச்ல பும்ரா ஆஸ் யூசுவல் எப்பவும் போடுறதுதான், பட் சிராஜே எடுத்துக்கோங்க, அவர் எப்படி அந்த ஒரு சேனல் அவுட் சைட் ஆஃப் சம் சேனல்ல வந்து வச்சுக்கிட்டே இருந்தாரு. நீ அந்த மாதிரி கன்சிஸ்டன்டா போட்டுக்கிட்டே இருந்தா விக்கெட்ஸ் விழும். அந்த மாதிரி நீ போடும்போது பேட்ஸ்மேன் ஏதோ ஒரு ஷாட் ஆடி எஜ் வாங்கி 4 போதோ இல்ல இன்சைட் எஜ் வாங்கி 4 போதோன்னா அது பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு 3 பால் போடுறாரு, 4வது பால் ஷார்ட்டா போடுறாரு, 5வது பால் வெளியில போடுறாரு, 6வது பால் லெக் சைட்ல போடுறாரு, எல்லா ஓவர்லயுமே இது நடக்குது. ஐ திங்க் நம்ம ஒரு மிஸ்கால்குலேட் பண்ணிட்டோம்ன்ற மாதிரி தோணுதுங்க. நானுமே கொஞ்சம் நிறைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருந்தேன் ஆக்சுவலா பிரசித் கிருஷ்ணா மேல. இந்த வே அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆஸ்திரேலியா லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பிஜிடில அந்த சிட்னில போட்டதும் சரி, ஐபிஎல்ல ஃபென்டாஸ்டிக்கா போட்டதும் சரி, இது எல்லாமே நான் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி நானுமே என்ன நினைச்சிட்டேன்னா, ஓகே பிரசித் அந்த டெஸ்ட் மேட்ச் லைன்லாம் அடிக்கிறார் ஐபிஎல்ல, மேபி வில் பி மோர் எஃபெக்டிவ் இன் இங்கிலாந்துன்னு. பட் ஐ டோன்ட் திங்க் சோங்க. ஐ டோன்ட் திங்க் சோ வில் பி சோ எஃபெக்டிவ். ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சி இல்ல. சிராஜ் கூட நம்ம நம்பலாம் போல இருக்கு, ஏன்னா அவராது அட்லீஸ்ட் அந்த ஒரு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்றாரு. ஓகே, பட் ஆனா பிரசித் கிட்ட அது கிடையாது. நீங்க பிரசித் ஒரு பக்கம், சர்துல் ஒரு பக்கம், 2 பேரும் வாரி ரன் கொடுக்குறவங்க வச்சுக்கிட்டீங்கன்னா கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க. கேப்டன்னால எதுவுமே பண்ண முடியாது. நீங்க எப்படி ஃபீல்ட் செட் பண்ணாலுமே உங்களுக்கு ஒரு ஓவர்ல ஒரு பவுண்டரி போகுதுன்னா எதுவுமே நீங்க பண்ணவே முடியாது. சோ டிசப்பாயிண்டட் வித் பிரசித் போலிங். அதுல எந்த டவுட்டும் இல்ல. ஷர்துல் தாக்கூரும் அதே கேஸ் தான். சர்துல் தாக்கூர் ரன் கொடுப்பாரு நம்ம நல்லா தெரியும். ஆனா டக்குன்னு ஒரு 2-3 அந்த ஒரு ஓசி விக்கெட் எடுப்பாரு. ஓகே, அவருக்கு அந்த நேக் இருக்கு. அந்த மாதிரி தான் வந்து பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஓகே, கேமே டக்குன்னு சேஞ்ச் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. டக்கெட் விக்கெட்டே எடுத்தாரு, ஹாரி ப்ரூக் விக்கெட்டே எடுத்தாரு. பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அகைன் தி சேம் பேட்டர்ன் கண்டினியூ. ஓகே, சோ ட்ரஸ்ட் பண்ணி நீங்க ஒரே டீம்ல பிரசித் கிருஷ்ணா அண்ட் ஷர்துல் தாக்கூரை நீங்க விளையாடுறீங்கன்னா ஐ திங்க் இட் வோன்ட் ஒர்க் அவுட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல அது தெரிஞ்சிருச்சு. அதனால வந்து இதே தவிர செகண்ட் டெஸ்ட் மேட்ச் அவங்க பண்ண மாட்டாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் ரவீந்திர ஜடேஜா. டு பி வெரி ஆனஸ்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க பல வருஷம் டெஸ்ட் கிரிக்கெட் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா ஒரு சின்ன விஷயத்துல ரவீந்திர ஜடேஜாவை நீங்க இந்த ஒரு தருணத்துல கிரிட்டிசைஸ் பண்ணுவீங்க. நான் ஜடேஜாவை ரொம்பலாம் கிரிட்டிசைஸ் பண்ணல. ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. என்னன்னா ஜடேஜாக்கு அனுபவம் ஜாஸ்தி. ஓகேங்களா, இந்த ஒரு பர்டிகுலர் டே 5ல பால் திரும்பிச்சு, கண்டிப்பா திரும்பிச்சு, ரஃப் இருந்தது. ஆனா அவர் வந்து ஸ்பெல் ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஃபியூ ஓவர்ஸ் அந்த ரஃப் யூஸ் பண்ணி போடாம வெறும் நார்மலா லைன் அண்ட் லென்த்ல போட்டுட்டு இருந்தாரு. ஸோ ஈஸியா அவர் ஆடிட்டு இருந்தாங்க. மேபி அவர் அதுக்கப்புறமா அவர் ரஃப்ல வந்து போடும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆரம்பிச்சாங்க இங்கிலாந்து பேட்ஸ்மேன். சோ அவர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவர் முன்னாடியே நான் ரஃபை யூஸ் பண்ணி போடுறேன்னு சொல்லிருக்கலாம். சுப்மன் கில் வந்து ஒரு யங் கேப்டனுங்க, அவர் சொல்லாம கூட இருந்திருக்கலாம். பட் ஜடேஜா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டெஸ்ட் பிளேயர்ல ஃபார் இந்தியா. அந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருந்தா மேபி இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் போட்டிருக்கலாமோ. இந்த ஒரு சின்ன கிரிட்டிசிசம் தான். ஓகே, இந்த ஒரு சின்ன கிரிட்டிசிசம் தான் நான் ஜடேஜா கிட்ட வைக்கிறேன். ஜடேஜானாலதான் இந்த மேட்ச் தோத்தாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஜடேஜா மேல ஒரு சின்ன ஒரு எரர் இருக்குன்றதா நான் சொல்ல வரேன். அவர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இடத்துல காமிச்சிருக்கலாம். அவர் லைன் அண்ட் ஃபர்ஸ்ட் அவர் போடுற ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அந்த ரஃபை யூஸ் பண்ணி தான் போட்டிருக்கணும். புரியுதா உங்களுக்கு? மேபி அதுல இருந்து ஒரு 2-4 அக்ராஸ்ல ஆடி இருக்கலாம். 4வது பால் 5வது பால் டக்குன்னு எழும்ப சான்சஸ் நிறைய இருக்கு, எஜ்ஜி கிச்சு வாங்கி அவுட் ஆயிருக்கலாம். சோ அதை இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கணும்ன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. மத்தபடி நான் ஜடேஜா பெருசா குறை சொல்ல மாட்டேன். அவருமே ஒரு சில டைம்ல கொஞ்சம் டைட்டா தான் போட்டாரு. அவரால் முடிஞ்ச என்ன பண்ண முடியுமோ பண்ணாரு. இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருந்தா மேபி இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருந்திருக்கலாம். இது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. லாஸ்டா ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்லி ஆகணும். நிறைய பேர் சுப்மன் கில்லோட கேப்டன்ஷிப் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவோட டீம் செலக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நானும் இதே லெவன் தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன் மேட்சுக்கு முன்னாடி. அதேதான் இந்தியாவும் நம்பி போனாங்க. ஏன்னா சர்துல் தாக்கூர் அந்த ஒரு பேலன்ஸ் கொடுப்பாருன்னு. அன்பார்ச்சுனேட்லி கில் கிட்ட எனக்கு என்ன கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்ததுன்னா சில ஃபீல்ட் செட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃபென்சிவா இருந்தது. ஏன்னா டீப் பாயிண்ட், டீப் ஸ்கொயர்லாம் முன்னாடியே செட் பண்ணிட்டாரு. மேபி ரன்ஸ் நிறைய போயிட போகுது, அவருக்கு ஒரு பயம். ஏன்னா நம்ம டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ரன்ஸை கண்ட்ரோல் பண்ணி போடுற மாதிரி போலர் பும்ரா மட்டும்தான். மற்றபடி சிராஜும் ரன் கொடுப்பாரு, பிரசீதும் ஒரு ஓவர்ல கன்ஃபார்மா ஒரு பவுண்டரி இருக்கு, ஷர்துல் தாக்கூர் வாரி வழங்குவாரு. அப்படின்னும் போது ஒரு கேப்டனுக்கு என்னன்னா அந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்காது. இல்ல ரொம்ப அட்டாக் பண்ணோம்னா ஒரு ஓவர்ல 3 பவுண்டரி போயிடும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அது எனக்கு சுப்மன் கில் பாயிண்ட் ஆஃப் வியூல புரிஞ்சுது. சோ மேபி அதனால டிஃபென்சிவா அவர் செட் பண்ணிருக்கலாம். பட் சம்டைம்ஸ் சில போலிங் சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ப்ரோஆக்டிவா இருக்கணும்ன்றதா என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. சில டைம்ல விக்கெட் வேணும்னா பும்ரா கிட்ட போறாரு, வேற ஆப்ஷன் இல்ல. பட் ஸ்டில் இன்னுமே கொஞ்சம் பெட்டரா யூஸ் பண்ணிருக்கலாம் ஜடேஜாவெல்லாம். ஜடேஜா வந்து ஏர்லியரா கேமுக்குள்ள எடுத்துட்டு வந்திருக்கலாம்ன்ற மாதிரி என்னோட ஒரு தாட். அங்கெல்லாம் ஒரு விஷயம் அவர் பண்ணிருக்கலாம். அதுக்கு மேல நான் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பலங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த பையன் கேப்டன் பண்றான், ரொம்பலாம் வந்து அப்படியே நம்ம விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல பண்ணாரு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அது விராட் கோலிங்க, அவரோட நேச்சரே அதுதான்.
ஓகேங்களா. அக்ரெசிவா அந்த 60 ஓவர் கொய்யால அவனுங்களை வந்து ஓட ஒண்ணும் அது வந்து விராட். தட் இஸ் அதுதான் ஒருத்தர் ஒரு மாதிரி. MS தோனினா அது MS தோனி தான், விராட்னா அது விராட் தான், ரோஹித் சர்மானா அது ரோஹித் சர்மா தான், ஜஸ்பிரீத் பும்ரானா ஜஸ்பிரீத் பும்ரா தான். அதே மாதிரி சுப்மன் கில்னா அவருக்குன்னு ஒண்ணு இருக்கும். இதான் முதல் மேட்ச் அவரும் கேப்டன் பண்றாரு அப்படின்னும் போது நம்ம ரொம்ப டூ மச்சா கிரிட்டிசைஸ் பண்றதுல அர்த்தமே கிடையாது. ஆஸ் அ கேப்டனா he has scored 147 in the first innings. ஸோ அதுக்கு நம்ம ஒரு கிரெடிட்டை கொடுப்போம். ஸோ அவருக்கு டைம் கொடுக்கணுங்க. நீ யோசிச்சு பாருங்களேன், முதல் கேப்டன்ஷிப்பே வந்து இங்கிலாந்து டூர், அவ்வளவு ஈஸியான டூர் கிடையாது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு பி சோ கிரிட்டிக்கல் ஆன் சுப்மன் கில். உன்னோட லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன் சொதப்புறாங்க, 8 கேட்ச் விடுறீங்க, எப்படி வின் பண்ண முடியும்? இருந்தாலுமே இந்த வே சுப்மன் கில் வந்து அந்த கிரவுண்ட்ல நான் பார்க்கும் போது இல்ல, ஹி லுக் சோ பாசிட்டிவ். அந்த ஒரு இன்டென்ட் காமிக்கணும், இல்ல நான் ஆஸ் எ கேப்டனா நான் அக்ரெசிவா இருக்கணும், நான் வந்து இன்வால்வ்டா இருக்கணும்ன்ற ஒரு விஷயத்த அவர் கான்சியஸா இருந்தார். அது எனக்கு தெரிஞ்சது. தட் இஸ் அ குட் திங் தான். போக போக அவரும் நிறைய விஷயங்கள், நிறைய நியூவான்சஸ் எல்லாம் தெரிஞ்சுப்பாரு, எப்படி ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்ல சில விஷயங்கள் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் டைம் கொடுப்போம் அவருக்கு. இட்ஸ் டூ early டு predict his captainship. அண்ட் எஸ், கௌதம் கம்பீரும் போஸ்ட் மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வழக்கம் போல வந்து பாத்தீங்கன்னா ஒன் வேர்ட்ல பதில் சொல்லிட்டு இருந்தாரு, கோவமா பதில் சொல்லிட்டு இருந்தாரு. இட் ஹேப்பன்ஸ் கண்டிப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல நம்ம எல்லாத்தையும் நான் வந்து பாத்தீங்கன்னா உடனே 5-0 இந்தியா அப்படிலாம் நான் பேசிட மாட்டேன். இட் won't be nice. செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ஆப்வியஸ்லி இங்கிலாந்துக்கு தான் அட்வான்டேஜ். ஏன்னா ஜோஃபர் ஆர்ச்சர்லாம் வந்துடுறாரு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஜம்ப் டூ குவிக்லி. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் லாட்ஸ் ஆஃப் பாசிட்டிவ்ஸ் ஃபார் இந்தியா. 5 செஞ்சுரி அடிச்சு இது இருக்கும். இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 145 வருஷமா ஏதோ டெஸ்ட் மேட்ச் தோததே இல்லையா, அப்படி ஒரு ரெக்கார்டு. ஸோ அது கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் அட்லீஸ்ட் சில பிளேயர்ஸ் இனிஷியேட்டிவ் எடுத்து விளையாடுறது ரொம்ப பார்க்க நல்லா இருந்தது. எஸ்பெஷலி ரிஷப் பண்ட் பேக் டு பேக் டெஸ்ட் 100s இன் சேம் மேட்ச். KL ராகுல் சூப்பர் 137, SSV ஜெய்ஸ்வாலோட அந்த ஃபென்டாஸ்டிக் 100. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆக்சுவலா குரூஷலா வந்து அமைஞ்சிருக்கு ஆக்சுவலா இந்தியாவுக்கு. ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா அதை அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். சில டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு பேட்டிங்ல. கருண் நாயர், சாய் சுதர்ஷன், they'll be getting another chance. ஒரே டெஸ்ட் மேட்ச்ல ஒருத்தன் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா உடனே எல்லாரையும் தூக்கிட மாட்டாங்க. இது IPL கிடையாது, இல்ல வேற ஏதோ கிரிக்கெட் கிடையாது. டெஸ்ட் கிரிக்கெட் ரெகுலரா பாக்குறவங்களுக்கு இது நல்லா தெரியும். இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல ஒரு மேட்ச் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு உடனே தூக்கிட மாட்டாங்க. அந்த மாதிரி யாருக்குமே நடந்தது இல்லை பெருசா. ஓகே, நீங்க நிறைய பேர் இப்ப எடுத்துட்டு வருவீங்க, அந்த எடுத்துட்டு வந்த பேர்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த 2 மேட்ச் 3 மேட்ச் சொதப்பிருப்பான். அதனாலதான் அவனை டிரா பண்ணிருப்பாங்க. மேபி ஒரு நிதிஷ்குமார் ரெட்டி அது கொஞ்சம் அன்ஃபேரா இருந்திருக்கலாம். நானே சது தாக்கூர் தான் போயிருப்பேன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல. ஆனா அந்த ஒரு கம்பாரிசன்ஸ் வரும், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஒரு கம்பாரிசன் நிதிஷ்குமார் ரெட்டி இருந்தா அட்லீஸ்ட் பேட்டிங்லயாவது கொஞ்சம் அடிச்சு கொடுத்துருப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு கம்பாரிசன்ஸ் வந்திருக்கும். ஸோ பாசிட்டிவ்ஸ் எடுத்துட்டா இந்த ஒரு 500. அதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா பும்ராவோட அந்த 5 for wicket. வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பும்ராவோட அந்த ஃபிட்னஸ் கன்சர்ன். அடுத்த டெஸ்ட் மேட்ச் ஆடுவாரான்றது டவுட்டா இருக்கு. அவர் விளையாடலன்னா இந்தியாவோட நிலைமை என்னன்றது இருக்கும் போதே இந்த நிலைமைனா இல்லைன்னா என்ன ஆகுன்றது நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. ஸோ இங்கிலாந்து பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா 2 செஞ்சுரிஸ். ஹோலி போப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ்ல பென் டக்கெட் ஒரு மேட்ச் வினிங் நாக் விளையாடினாரு. பட் they will be so happy with their bowlers performance. ஜாஷ் டங் இனிஷியலா நல்லா போடலனாலும் அந்த லாஸ்டா வந்து ஒரு 3-4 விக்கெட் எடுக்கிறாரு. ஓகே, கிறிஸ் வோக்ஸ் வேணா கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்திருக்கலாம். பட் பிரைடன் கார்ஸ் ஒரு ப்ராமிசிங்கா ஆக்சுவலா தெரிஞ்சாரு. பென் ஸ்டோக்ஸ் கெட்டிங் இஸ் க்ரூவ் ஒன்ஸ் அகைன் ஆஸ் அன் ஆல்ரவுண்டர். அவரோட போலிங் ரொம்ப வைட்டலா வந்து அமைஞ்சிருக்கு. அண்ட் அவங்களுக்கும் நிறைய பாசிட்டிவ்ஸ், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. எண்ட் ஆஃப் த டே இங்கிலாந்து டிசர்வ் டு வின் திஸ் டெஸ்ட் மேட்ச். அண்ட் 5 நாள் இருக்கும் இந்த டெஸ்ட் கிரிக்கெட் போனது. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்ததுங்க. இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு டெஸ்ட் மேட்ச் 5 days இருக்கும் போதுன்னா அது பெரிய விஷயம் தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ என்ன மாதிரி நிறைய இந்தியன் ஃபேன்ஸ் டிசப்பாயிண்டடா தான் இருந்திருப்பீங்க. கன்ஸ்ட்ரக்டிவா நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். ஆனா அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீமை தூக்கி எரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு எல்லாருமே பிடிக்கும். எனக்கு எல்லா இந்தியன் பிளேயர்ஸுமே பிடிக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு சில ஃபேன்ஸோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா, இதுக்கு மேல இந்தியா வந்து ICC டிராஃபியை வின் பண்ணக்கூடாதுன்னு கங்கனை கட்டிக்கிட்டு இருந்தாங்க ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ். அந்த ஃபேன்ஸை பார்த்து இன்னொரு ஃபேன்ஸ் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. இதோ பாத்தீங்களா, இந்தியாவே ஜெயிக்க கூடாதுன்னு இருக்கானுங்க, இவனுங்கெல்லாம் அவரோட ஃபேன்ஸா, கேவலமா இருக்கு இது அப்படின்னு. அதே ஃபேன்ஸ் இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்தியா தோக்கணும், ஏன்னா எங்கால் வந்து இப்ப டீம்ல இல்ல அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்கு. ரொம்ப கேவலமா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். எண்ட் ஆஃப் த டே நம்ம நாடு தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர் ரெப்ரசென்டிங் ஃபார் அவர் கண்ட்ரி. ஓகே, இந்தியா தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பிளேயர் ஃபர்ஸ்டா கண்ட்ரி ஃபர்ஸ்டான்னு எடுக்கும்போது கண்ட்ரி தான் முதல்ல வருவாங்க, அப்புறம் தான் பிளேயர் வருவாங்க. ஓகேங்களா, நான் சொல்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றவங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு பத்தி நம்மளுக்கும் கவலை இல்லை. சில டைம்ல நம்ம சில விஷயங்களை பேசிதான் ஆகணும். ஓகேங்களா, சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது செகண்ட் டெஸ்ட் மேட்ச். அதுக்கு முன்னாடி நம்ம சில ப்ரிவியூஸ், சில கிரிக்கெட் சம்பவம்லாம் நம்ம பண்ணுவோம் பாலா சபரீஷோட. சோ அந்த வீடியோஸும் பாருங்க. முக்கியமா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய், சியர்ஸ்.